ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஒயிட் சாதம் சாப்பிட்ருவோம். ஒயிட் சாதம் இது பார்த்தீங்கன்னா பருப்பு குழம்பு சுண்டை வச்சுது. சாப்பிட்டுக்கிறீங்களா நீங்கள்? இது பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குங்க. சுண்டை வச்சு குழம்புனாவே அது ஒரு தனி டேஸ்ட் வரும். பார்த்துருவோம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். பாருங்கள், அது பார்த்தீங்கன்னா அப்படியே உண்டு கூட பிடிச்சி சாப்பிடலாம். செம்ம டேஸ்ட்டுங்க. தண்ணி மீன் பார்த்தீங்கன்னா அது நல்லா கெட்டியாக சுண்டை வைக்கணுங்க குழம்பு. பாருங்கள், சுண்டை குழம்பு சாப்பிட்டுனே இருக்கலாம். அப்படியே ஒரு டேஸ்ட்டுங்க அது. நம்ம குழம்பு பத்தாவது மாதிரி இருக்குது. குழம்பு கறி வெளியே சாப்பிடுவோம். முதல்ல எல்லாம் சேர்த்து பிசைஞ்சிருவோம். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த சுண்டை குழம்பு ரொம்ப பிடிச்சி குழம்புங்க. நீங்களும் அது வந்து வீட்டில் செஞ்சு பாருங்க. அதாங்க, குழம்பு மீந்ததுங்களா? மீந்த குழம்பு என்ன பண்ணணும்னாக்கா நல்லா சுண்டை வைக்கணும். சும்மா கொஞ்சம் சுண்டை வச்சுட்டு எடுக்கக்கூடாது. நல்லா கெட்டியாக இது மாதிரிங்க, அப்படியே களி மாதிரி நல்லா சுண்டை வைக்கணும். செம்ம டேஸ்ட்டும் இருக்கும். இது நல்லா கெட்டியாக இருக்கிறதுனால அதே தொண்டல் மாறிடும். கொஞ்சம் போட்டுக்குவோம், ஏன்னா பத்தாததுனால பார்க்கலாம். குழம்பு கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் சாப்பாடு நான் வச்சுட்டேன். அதனால் கொஞ்சம் மட்டும் போட்டு நிறைய குழம்பு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டு. சொல்லப்போனால் எப்பவுமே நம்ம வந்து குழம்பு நிறைய ஊற்றிக்குவோம்.
விருப்பம் தருங்க இது மாதிரி உண்டை பூச்சி கூட பார்க்கணும். செம்ம இருக்குங்க டேஸ்ட், சொல்லவே வேணாம். செம்ம, ஐயோ இஸ் த கிரேட். பார்த்தீங்கன்னா ஆசம். இது மாதிரி செஞ்சு நீங்க ஒரு முறை சாப்பிட்டீங்கன்னா மீண்டும் மீண்டும் சாப்பிடுவீங்க. அப்படியே டேஸ்ட்டுங்க. எதுக்கு பிரியாணி கமாட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கழுவி வச்சுருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் பருப்பு குழம்பு இருந்துச்சுன்னா சுண்டை வச்சு சாப்பிடுங்க. நல்லா அடி பிடிக்கிற வரையும் சுண்டை வைக்கணும். வச்சுட்டு வந்துட்டு கூடாது, கலர்னே இருக்கணும். நல்லா கலர்னே கொதிக்கும், நல்லா கலராக கெட்டியாகும். நல்லா கழுவி விட இன்னும் கெட்டியாகணும். அடி பிடிக்கிற அளவுக்கு சுண்டை வைக்கணும். சுண்டை வச்சிங்கன்னா அடி பிடிச்சிச்சுன்னா எப்படி சாப்பிடலான்னு நீ நினைப்பீங்க. அடி பிடிச்சதை விட்டுருங்க, மீது மேலே இருக்கிறத எடுத்து நல்லா பிசைந்து உருண்டை பிடிச்சி சாப்பிடுங்க. நல்லா சூப்பராக இருக்குங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் அதை என்ஜாய் பண்ணி சாப்பிடுவீங்க. ரொம்ப நல்லது. நல்லதுன்னு சொல்லணும்னா பருப்பு குழம்பு எப்பவுமே கொஞ்சம் நல்லது தான். சுண்டை வச்சு சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டுக்கு நல்லா சாப்பிடுவீங்க. நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குது செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறுபடியும் அடுத்த முறை உங்களுக்கு இன்னும் பிடிச்ச மாதிரி சாப்பாடு குழம்பு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்றீங்க, எனக்கு கமெண்ட்டில் சொல்கிறீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.